ஹாய், இந்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்டைல் பில்லிங் சிஸ்டத்தோட டெமோ வீடியோ பார்க்கலாம். இதில் ப்ராடக்ட் கிரியேஷன், பர்ச்சேஸ் என்ட்ரி, பில்லிங் அண்ட் பார்கோட் கிரியேஷன் எப்படி பண்ணுறது, சேல்ஸ்மேன் வைஸ் கமிஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்டாக் அண்ட் சேல் ரிப்போர்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் கோட் கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் நேம் டைப் பண்ணிக்கிறேன். HSN கோட் டைப் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். கேட்டகரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சப்ளை சூஸ் பண்ணிக்கிறேன். பீசஸ்ல தான் சேல் பண்ண போகிறோம். பீசஸ் கொடுத்துக்கிறேன். MRP 999 கொடுத்துக்கிறேன். பர்ச்சேஸ் என்ட்ரி பர்ச்சேஸ் ரேட் 750 கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுக்குறேன். இப்போ பேட்ச் ஸ்டேட்டஸ்ல 1 கொடுக்க போறோம். அதாவது நம்ம இந்த பேண்ட்டை பேட்ச் வைஸா தான் பில்லு போட போறோம். ஸோ இந்த பேட்ச் ஸ்டேட்டஸ்ல நான் 1 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். அகைன் நான் இன்னொரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றேன். வாட்ச்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். இங்கே HSN கோட் நான் கொடுத்துக்கிறேன். கேட்டகரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சப்ளையர் தீம் கொடுத்துக்கிறேன். பீசஸாக சேல் பண்ண போகிறோம். ஸோ பீசஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே MRP 2500 போட்டுக்கிறேன். பர்ச்சேஸ் ரேட்ல 2000 கொடுத்துக்கிறேன். என்டர் பண்றேன். சேல் ரேட்லாம் போட்டுக்கிறேன். இங்கே பேட்ச் ஸ்டேட்டஸ் 0 கொடுக்குறேன். அதாவது நம்ம பேட்ச் வைஸா சேல் பண்ண மாட்டோம். ஸோ 0 கொடுத்துட்டு நான் ஐட்டம் மாஸ்டர் சேவ் பண்ணிக்கிறேன். F1 கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடலாம். நான் பர்ச்சேஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே நான் சப்ளையரை சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுக்குறேன். இங்கே ப்ராடக்ட்ல போயிட்டு 700 கொடுத்துட்டு என்ட்ரி பண்றேன். அடுத்தது குவான்டிட்டி கொடுக்குறேன். குவான்டிட்டியில ஒரு 100 கொடுத்துக்கிறேன். இது சேல் ரேட் 999 இருக்கட்டும். அடுத்தது சேம் ப்ராடக்ட் கூட நான் என்ட்ரி கொடுக்குறேன். நம்ம ஐட்டம் மாஸ்டர்ல யூஸ் பண்ண ப்ராடக்ட் கோட தான் இதுல மென்ஷன் பண்றோம். பட் ஆனா இது நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரியில யூஸ் பண்ற ப்ராடக்ட் கோட பேஸ் பண்ணி தான் நம்ம பார் கோட்ல டிஃப்ரெண்டா நமக்கு வேற கிரியேட் ஆகும் பார் கோடு. இந்த குவான்டிட்டியை நான் கொடுத்துக்கிறேன். இதோட சேல் ரேட் ஒரு 880 கொடுத்துக்கிறேன். சேம் அகைன் ப்ராடக்ட் கோட் நான் என்ட்ரி பண்றேன். குவான்டிட்டி மென்ஷன் பண்ணிக்கிறேன். சேல் ரேட் ஒரு 850 போட்டுக்கிறேன். என்டர் கொடுக்குறேன். இப்போ வாட்ச் நம்ம பேட்ச் வைஸ் போட போறது கிடையாது. ஸோ நான் 701 கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ரேட்ன்றது அது அப்படியே வந்துடும். நான் குவான்டிட்டி மட்டும் இதில் மென்ஷன் பண்ணி என்டர் கொடுத்துக்கிறேன். இங்க இன்வாய்ஸ் நம்பர் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்வாய்ஸ் அமௌண்ட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போட்ட பர்ச்சேஸ் என்ட்ரியோட நம்பர் 7. இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி 7 பேஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராடக்ட் கோட், அதாவது ப்ராடக்ட் கோட் எப்படி எடுக்கிறது பார் கோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இங்கே பார் கோடை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 7 கொடுத்து என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பார் கோடு ஜென்ரேட் ஆயிருக்கு. ப்ராடக்ட் கோட பாத்தீங்கன்னாலே தெரியும். சேம் ப்ராடக்ட் தான். பட் குவான்டிட்டி டிஃப்ரெண்டா போட்டதுனால நமக்கு ப்ராடக்ட் கோடு சேல் ரேட் ஒன்னொன்னுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணோம். 999ல 100 குவான்டிட்டி கொடுத்துருந்தோம். அதுக்கு ஒரு கோடு ஜென்ரேட் ஆயிருக்கு. 880ல 90 குவான்டிட்டி கொடுத்துருந்தோம். அதுக்கு ஒரு கோட் ஜென்ரேட் ஆயிருக்கு. 850ல ஒன்று கொடுத்துருந்தோம். 80 குவான்டிட்டி கொடுத்துருந்தோம். அதுக்கு ஒரு கோடு ஜென்ரேட் ஆயிருக்கு. பட் ஆனா வாட்சஸ் 50 குவான்டிட்டி கொடுத்துருந்தோம். இருந்தாலுமே நம்ம ஐட்டம் மாஸ்டர் என்ன ப்ராடக்ட் கொடுத்தோமோ அதே தான் இருக்கும். பிகாஸ் நம்ம அங்க பேட்ச் வைஸ்ல 0 கொடுத்துருந்தோம். ஸோ அதனால ஐட்டம் மாஸ்டர் என்ன கோடு இருந்துச்சோ அதே தான் இதை எடுத்துக்கும். நமக்கு வேணும்னா எத்தனை குவாலிட்டி வேணுமோ மென்ஷன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். தென் இதுல நம்ம இன்னொரு ஸ்பெசிபிக் என்ன இருக்குன்னா சீக்ரெட் கோடு நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது இங்க பர்ச்சேஸ் கோடுக்கு சீக்ரெட் கோடு நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் F12 கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாஸ்வேர்ட் 0 கொடுத்து என்ட்ரி பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா 0னா A, 1னா B, 2னா C, அந்த மாதிரி நம்ம சீக்ரெட் கோடு வச்சுமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பில்லிங் எப்படி போறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பில்லிங் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கஸ்டமரை சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுக்குறேன். இப்போ நம்ம கியூஆர் கோட் பார் கோடு ஜென்ரேட் ஆயிருக்கும். அதை நம்ம ஸ்கேன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட் கோட் வந்துடும். இப்போ நான் அந்த ப்ராடக்ட் கோட நான் என்ட்ரி பண்ணி காட்டுறேன். இப்போ குவான்டிட்டி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சேல் ரேட்டுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட் கோடும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இங்க ப்ராடக்ட் கோடுன்னு இருக்கிறது பார் கோட் ஜென்ரேட் ஆனப்போ அந்த கோட்ஸ் இதெல்லாம். இதை பேஸ் பண்ணி பில்லு நம்ம போட்டுக்கலாம். பில்ல சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நியூவா ஒரு கஸ்டமர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க கஸ்டமர் நேம் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன், என்கிட்ட கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா கஸ்டமர் நேம் நியூவா கிரியேட் பண்ணுமான்னு கேக்குது. பில்லிங் செக்ஷன்ல நான் எஸ் கொடுக்குறேன். இதுல கஸ்டமரோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் ஏதோ அதேதான் சிஆர் நம்பரும் நான் இப்போ என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ கஸ்டமர் நேம் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இதுல நான் ப்ராடக்ட் கோட் போட்டு கஸ்டமருக்கு ஒரு பில்லு போட்டு காட்டுறேன். இப்போ கஸ்டமருக்கு நம்ம ஹோல்ட் பண்ற பில் வந்து ஹோல்ட் பண்ற ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதுக்கு F4 கொடுத்துக்கிறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகேயன்ற கஸ்டமரோட பில்லு வந்து ஹோல்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம வேற கஸ்டமருக்கு இந்த இடத்துல பில் போடலாம். இப்போ இந்த பில்லை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா கார்த்திகேயன்ற கஸ்டமரை நம்ம அகைன் வந்து அன்ஹோல்ட் பண்ணலாம். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணாலே போதும், ஹோல்ட் ஆன பில்ல வந்து அன்ஹோல்ட் ஆயிடும். இப்போ கஸ்டமர் அகைன் வந்து அவங்க என்ன பண்றாங்க ப்ராடக்ட்டுக்கு, இப்போ கஸ்டமர் வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதோட கோடை நான் என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு இப்போ இந்த பில்ல சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கஸ்டமரோட கேஷ் டோட்டல் கேஷ் வந்து 8600. நம்ம கஸ்டமருக்கு சிஆர்எம் பாயிண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அதாவது 100 ருபீஸ்க்கு ஒரு பாயிண்ட் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ கஸ்டமர் வந்து 8600க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால இங்க சிஆர்எம் பாயிண்ட்ஸ் வந்து 18 இங்கே ஷோ ஆகுது. நான் உங்களுக்கு அதை பில் வியூ பண்ணி நான் கிளியரா காட்டுறேன். பில் வியூ இப்படிதான் இருக்கும். கலர் டீடைல்ஸ் இருக்கும், கேஷியர் கவுண்டர் நேம்லாம் இருக்கும், டேட் எல்லாமே இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் வந்து கஸ்டமர் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க, குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் எல்லாமே கிளியரா மென்ஷன் பண்ணிருப்போம். இது வந்து சிஆர்எம் பாயிண்ட்ஸ் ப்ரீவியஸா அவங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, இந்த பில்லுல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி டோட்டலா கிளியரா நமக்கு ஸ்பிட்டப் பண்ணி நம்ம இதுல ஷோ பண்ணிடுவோம். கேஷ் டெண்டர் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு, கேஷ் ரிசீவ் அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க, ஜிஎஸ்டி வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு இருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. கியூஆர் கூட நம்ம இதுல ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த கியூஆர் யூஸ் பண்ணியுமே அவங்க பே பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக் சேல்ஸ்மேன் கமிஷன். அதாவது சேல்ஸ்மேனுக்கு எப்படி நம்ம கமிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்றோம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பெர்சன்டேஜ் வைஸ் வந்து நம்ம வந்து கமிஷன் ஃபிக்ஸ் பண்றது, இன்னொன்னு வந்து ஐட்டம் வைஸ் வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாஸ்டரை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல சேல்ஸ்மேன் சொல்லியிருக்கோம், அதை என்ட்ரி பண்றேன். இதுல பார்த்தாலே தெரியும் கோடு 1, அதாவது சேல்ஸ்மேன் கமிஷன் வந்து சேல்ஸ்மேன் 1க்கு வந்து 0 இருக்கு. கோட் நம்பர் நம்ம வந்து கோட் பேஸ் பண்ணி நமக்கு சேல்ஸ்மேனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸ்மேன் 2க்கு வந்து கமிஷன் 0 கொடுத்துருக்கோம். சேல்ஸ்மேன் 3க்கு மட்டும் கமிஷன் வந்து இவருக்கு வந்து சேல் பண்றது வந்து 10% ஒரு கமிஷன் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நமக்கு கஸ்டமர், அதாவது சேல்ஸ் மேனோட நேம் கொடுத்தோ ப்ராடக்ட் கோடை கொடுத்தோ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ராடக்ட் வைஸ், அதாவது ஐட்டம் வைஸ் வந்து கமிஷன் வந்து எப்படி ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஐட்டம் மாஸ்டர் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துலயே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த லெகின்ஸை ஒரு சேல்ஸ்மேன் வந்து சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 5% வந்து கமிஷன் வரும். அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்றப்பமே இந்த இடத்துலயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது நான் பில்லிங் செக்ஷன்ல போயிட்டு நான் உங்களுக்கு பில்லு போட்டு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்லுக்கு ஒரே சேல்ஸ்மேன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க கைட் பண்ணி சேல் பண்றாங்கன்னா இங்க சேல்ஸ்மேன் இருக்க இடத்துல இங்கே நம்ம வந்து சேல்ஸ்மேனை சூஸ் பண்ணி ஃபுல்லா வந்து நம்ம பில்லு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா
ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு சேல்ஸ்மேன் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொருத்தர் அதாவது ஐட்டம் வைஸ் வந்து போட்டாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம இங்க சூஸ் பண்ணாம இங்க எஸ்எம்என் இருக்கும், இந்த இடத்துல ப்ராடக்ட் கோடு மென்ஷன் அவங்க அந்த சேல்ஸ்மேனோட ப்ராடக்ட் கோடு என்ட்ரி பண்ணி நம்ம பில்லு போடலாம். அப்ப பில்லு போட்டு காட்டுறேன். இப்போ மல்டி சேல்ஸ்மேனுக்கு வந்து நம்ம பில்லு போட்டோம்னா இந்த இடத்துல அகைன் வந்து இப்ப நான் வேற நம்பர் கொடுக்குறேன், ப்ராடக்ட் கோட் கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து மல்டி சேல்ஸ்மேன் வந்து இந்த பில்லிங்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம தனியாவும் மல்டி பர்சன்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் ஹேண்டில் பண்ணாங்கன்னா அதுல வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரே பர்சன் மட்டும் ஹேண்டில் பண்ணி கைட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இங்க வந்து சேல்ஸ் மேல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதோட ரிப்போர்ட் எப்படி பாக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கிறிஸ்டன் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல சேல்ஸ் பார்ட் 2 இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் ஐட்டமைஸ் ரிப்போர்ட்னு சொல்லியிருக்கோம், அதான் வியூ பண்ணி காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல சேல்ஸ்மேன் 1க்கும் சேல்ஸ்மேன் 2க்கும் நம்ம கமிஷன் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல 0 இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் 3க்கு வந்து நம்ம 10% வந்து கமிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதனால அவங்க சேல் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி 10% டிஸ்கவுண்ட் வந்து கமிஷன் வந்து நம்ம சைட்ல இருந்து போயிருக்கோம். இதை நம்ம பாத்துக்கலாம். 4வதா பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் 4க்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொத்தம் 5 ப்ராடக்ட் வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 ஐட்டத்துக்கு வந்து கமிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 2 ஐட்டத்துக்கு வந்து கமிஷன் வந்து அவங்க எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து ஐட்டம் வைஸாவும் நம்ம வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து கமிஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சேல்ஸ்மேன் வைஸும் வந்து நம்ம கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்து பேட்ச் வைஸ் க்ளோசிங் ஸ்டாக் எப்படி செக் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். பேட்ச் வைஸ் க்ளோசிங் ஸ்டாக் கிளிக் பண்றேன், இங்க வியூ கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா பேட்ச் வைஸ் வந்து நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படின்றது இங்க நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்க வந்து பேட்ச் நம்பர் இருக்கும், கோடு, டிஸ்கிரிப்ஷன், காஸ்ட், ஸ்டாக் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இது மூலியமாவும் நம்ம ஸ்டாக் வந்து அகைன் வந்து ரீஆர்டர் போறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் சப்ளையர் பேமெண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சப்ளையர் சூஸ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் இந்த சப்ளையருக்கு வந்து நம்ம 7,73,900 பே பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம இவருக்கு ஒரு 50,000 பே பண்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் எஃப்என் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த கஸ்டமரை கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரீவியஸா 50,000 பே பண்ண அமௌண்ட் வந்து அங்க 7 lakhsல வந்து ரெடியூஸ் ஆயிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் ஷோ ஆகுது. இந்த மாதிரி சப்ளையருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணதையும் நம்ம கிளியரா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக் யூசர் ரேட்ஸ். யூசர் ரேட்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். யூசர் ரேட்ஸ் மாஸ்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பில்லிங் செலக்ட் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுக்குறேன். டிரான்சாக்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சேல் கவுண்டர்ல பில்லிங் கவுண்டர்ல வந்து சேல்ஸ்மேன் வந்து அவங்க எதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணணும், எந்த டேஷ்போர்ட்லாம் அவங்க யூஸ் பண்றதுக்கு ஆக்சஸ் நம்ம கொடுக்குறோமோ இதை வந்து ஆன் பண்ணி சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து அகைன் வந்து லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி காட்டுறேன்.
பில்லிங் சூஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு இந்த ப்ராடக்ட், பர்ச்சேஸ், கஸ்டமர், சப்ளை இந்த மாதிரி எந்த டேஷ்போர்டையும் நம்ம யூஸ் பண்ண அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கல. வெறும் பில்லிங் செக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. லாக் அவுட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது சேல் ரிப்போர்ட் அண்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை பத்தி பார்க்கலாம். சேல் மாஸ்டர்ல பார்ட் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல நீங்க ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு எந்த ரிப்போர்ட் தேவையோ அந்த ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். சேல் அமௌண்ட் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், சேல் பில் ரிப்போர்ட், ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட், இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க வியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். தென் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி பண்றது சொல்லி பார்க்கலாம். அக்கௌண்ட் மாஸ்டர் போயிட்டு இங்க ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வெப்சைட் நான் கிளிக் பண்றேன். உங்களுக்கு வேணா ஜேஎஸ்என் ஃபார்மேட்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ.